வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோ யாரும் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வரப்போகிற வீடியோ பாருங்கள். இந்த எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் யார் வேணாலும் சேர்ந்துக்கலாங்க. நம்ம வீட்டில் இருந்துகிட்டே சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த எஸ்பிஓவில் ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளியோட நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். தக்காளி பழங்கிறது ஒரு பழ வகையா காயா அது எல்லாத்துக்குமே குழப்பமாக இருக்கும். ஆனால் தக்காளி என்னது ஒரு காய்கறி தான், சரிங்களா? இது அதிகமாக எங்கே இருக்கும்னா தெற்கு மற்றும் மத்திய அமெரிக்காவில் அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போ இந்த காலத்தில் எல்லா இடத்துலையுமே தக்காளி விலை மலிவாக கிடைக்கிது. இந்த தக்காளியில் என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு பார்க்குறாங்களா? இந்த தக்காளியில் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இதில் பொட்டாசியம், விட்டமின் சி, விட்டமின் ஏ, இது மாதிரி ஏகப்பட்ட நன்மைகள் அதிகமாக இருக்குங்க. இந்த தக்காளியை அதிகமாக சாப்பிட்றதுனால இது சமைச்சும் சாப்பிட்லாம், பச்சையாகவும் சில பேர் சாப்பிடுவாங்க. இது தக்காளியை நம்ம டெய்லியும் உணவில் சேர்த்துக்கிறதுனால புற்றுநோய் செல்களை கட்டுப்படுத்த இந்த தக்காளி பயன்படுது. இந்த தக்காளியை வேறு எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னா சாப்பிட்றதுனால இதுல விட்டமின் இதில் அதிகமாக இருக்குது. இந்த விட்டமின் விட்டமின் ஏ, இரும்பு சத்து, பொட்டாசியம், இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள்லாம் இதில் அதிகமாக இருக்குது, சரிங்களா? அதனால் இந்த தக்காளியை நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம்னா உடம்பு நல்லா ஆரோக்கியம் பெறும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக சரும பராமரிப்புக்கு இது ரொம்ப உதவுதுங்க. நம்ம தக்காளியை சாறை சருமத்தில் தடவினோன்னா அது நமக்கு பல நன்மைகள் தருதுங்க. சூரிய ஒளியால் சருமத்தில் ஏற்படும் பாதிப்புகளை சரி செய்து இது நம்ம சருமத்தை நல்லா பொலிவாக வச்சுக்கிறதுக்கும் பளபளப்பாக வச்சுக்கிறதுக்கும் தக்காளி பயன்படுது. அப்புறம் நீரிழிவு நோயை தடுக்கிறதுக்கும் இந்த தக்காளி பயன்படுது. நீரிழிவு பிரச்சனை உள்ளவங்க தக்காளியை சாப்பிட்டோன்னா நீரிழிவு பிரச்சனையிலேருந்து விடுபடலாம். புகைப்பிடிக்கிறதுனால புகைப்பிடிக்கிறவங்க இருக்காங்கன்னா அவங்க தக்காளி சேர்த்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு ஏற்படுற பாதிப்பை தக்காளி கொஞ்சம் குறைக்குங்க. அதனால் தக்காளியை சாப்பிட்டு நம்ம பலன் பெறலாம். நன்றி.